உன் எல்லையில 1000 பேர் இருக்கட்டும், உன்னை கையில எடுத்து நீ அவர் பிள்ளை என்பதை, நீ துளிர்க்கிறத, நீ பூ பூக்கிறத உன்னை வச்சு காட்டுவார். இப்போ பாருன்னு சொல்லுவார். ஆமென். இப்போ பார். ஆமென். முந்தின நாள் வரைக்கும் நீனும் 10ஓட 1 இருக்கிறத போல அடையாளமே இல்லாத மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருந்த. ஒரே நாள் ராத்திரியில எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகளாய் திருப்ப வல்லமையுள்ளவராய், சர்வ வல்லமையுள்ளவராய், ஒரே நாள் ராத்திரியில. ஆமென். ஒரே நாள் இரவுல. ஆமென். ஒரே நாள் இரவு. யோசேப்பு மத்த சிறைச்சாலையில் இருக்கிறவனை போல, மத்த கைதிகள் போல தான் அவன் இருந்தான். 10ஓட 1 தான் அவனும் உட்கார்ந்து நொறுக்கப்பட்டவனாய் இருந்தான். அவன் கைகளை கட்டி போட்டிருந்தான், கால்களை ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது தான். மற்றவனை போலத்தான் அவனும் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனோடு கர்த்தர் இருந்தார். ஒரே நாள் ராத்திரியில, ஒரே நாள் இரவிலே அவன் சிறையிருப்பை தலைகளாய் திருப்பி எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ நிறுத்தினார். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஒருவேளை யோசிங்க, யோசேப்பு சிறையில் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்திருக்கும்? மற்றவன மாதிரி இருந்திருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்காது. அவன் தேவனுடையவனாய் நடந்திருந்திருப்பான். மற்றவன்லாம் என்ன யோசிச்சிருப்பான்? நாங்க படுற மாதிரி தான்டா நீனும் பட்டுட்டு இருக்கிற, நாங்க இருக்கிற மாதிரி தான்டா நீனும் இருக்கிற, எங்களுக்கு இருக்கிற வஸ்திரம் போல தான்டா உன் வஸ்திரம் இருக்கிறது, எங்களை கட்டி போட்டது மாதிரி தான்டா உன்னையும் கட்டி போட்டிருக்காங்க. சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க. எங்களுக்கு கொடுக்கிற சோறை தான்டா உனக்கும் கொடுக்கிறானுங்க, நீயும் அப்படிதான்டா இருக்க. நாங்களாவது இந்த தேசத்துல இருந்து சிறையில் இருக்கோம், நீ எங்கேயோ இருந்து வந்து சிறையில் இருக்கிறியடா. சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க. அப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? வசனம் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அது அவனை புடமிட்டது. ஆண்டவரே, அந்த நேரம் ஒரு நொறுக்குதல் இருந்திருக்கும். ஆண்டவரே இது மாறாத ஆண்டவரே, இவனும் நானும் ஒன்னா ஆண்டவரே. சொல்லுங்க ஆமே. அவன் செஞ்ச பாவத்துக்கு வந்திருக்கானுங்க, நான் உமக்கு பயந்து நின்று வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே இவனும் நானும் ஒன்னா ஆண்டவரே. தூக்குனார் பார். ஒரே நாள் ராத்திரியில அவன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றினார், அவன் ஸ்தானத்தை மாற்றினார், அவன் அந்தஸ்தை மாற்றினார், அவன் அடையாளத்தை மாற்றினார், அவன் அலங்காரத்தை மாற்றினார். துளிர்க்க செய்து தெண்டனிட்டு பணியுங்கள் சொன்னார். ஆமென். இப்ப சுத்தி வாடா. பார்வோன் ரதத்திலே யோசேப்பு ஏற்றப்படுகிறான். தேசம் எங்கும் சுத்தி பார்க்க புறப்படுறான். அப்போ சிறையில எல்லாம் சுத்தி பார்க்கும்போது சிறையில உள்ளவன் என்ன நினைச்சிருப்பான்? எங்களை மாதிரிதான் நீ நினைச்சது தப்புதான், நீ வேற நான் வேற. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எங்களை மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு நினைச்சேன், இன்னைக்கு உன்னுடைய வஸ்திரம் வேற மாதிரி இருக்குதப்பா. எங்களை மாதிரி தான் சோறு சாப்பிடவான்னு நினைச்சேன், இன்னைக்கு நீ சாப்பிடுற உணவுக்கு ராஜ விருந்தை நீ புசித்துக் கொண்டிருக்கிறா. எங்களை மாதிரி தான் நீ கட்டப்பட்டவனா இருக்கிற நாங்க நினைச்சோம், ஆனா நீயோ தேசம் எங்கும் சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். கரெக்டா இல்ல? சொல்லுங்க ஆமே. எங்களை போலவே அடையாளம் இருக்கு இல்ல, உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உன் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லி இருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. எத்தனை வருஷம் சிறையில் இருக்கும்போது கண்டிப்பா சிறையில் இருக்கிறவங்களை போய் சந்திச்சிருப்பானா மாட்டானா? சந்திச்சிருப்பான். கர்த்தர் மாற்றினார். அவர்கள் கண்கள் காண அன்னைக்கு கோலை வெளியே கொண்டு வந்தாங்க. அதே போல இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்து துளிர்க்கிற கூட்டமாய் உன்னை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து, ஆமென், இன்னைக்கு உன்னை வேறு பிரித்து நீ அவருடையவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை வெளியே நிரூபிக்கிற உறுதிப்படுத்த என் தேவன் ரெடி ஆயிட்டார். நானும் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா ஒரு 1/2 நிமிஷம் அது கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Come on people of God. Ararat Power Ministries.